நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோன்றத தம்ப்நெயில பார்த்தே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலா நம்ம புதுசா தான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்கோம். அதனால ரீச் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நிறைய பெரிய சேனல் இருக்கிறதுனால நம்ம போடுற வீடியோ மத்தவங்க கிட்ட போய் சேர மாட்டேங்குது. அதனால வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கப்படும். நம்ம அப்டேட்லாம் உடனே தந்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த திவாகரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் சொதப்பிட்டு இருக்காங்க. அதாவது திவாகரை அடித்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலான்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடித்தா அது திவாகருக்கு தான் மைலேஜை தரும். இப்போ திவாகரை எல்லாருமே போட்டு அடிக்கிறதுனால மக்களுக்கும் திவாகர் சைடில் கொஞ்சம் சப்போர்ட்லாம் எழ ஆரம்பிக்குது. ஆனால் திவாகரை எப்படி டீல் பண்ணோன்ற மாதிரி விஜய் பார்வதி கரெக்டாக டீல் பண்ணுறாங்க. அதாவது அவரை வச்சு நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணோம். அவரை டைலாக்லாம் பேச சொல்லி நம்ம ஜாலியாக அதை பார்த்து சிரிக்கணும். அதுவே போதும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட சண்டைக்கு இழுத்து நம்ம பிரச்சனைலாம் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ விஜய் பார்வதி இவரை வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷோட புதுப்பேட்டை படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது என்ன டைலாக்னா, தனுஷ் பக்காவாக ரெடியாகி உட்காந்துருப்பாரு. ஆளுங்க ஒரு கெட்ட நியூஸை சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுவார். ஏண்டா இப்போதான் இந்த விஷயத்த சொல்லணுமா, இப்போதான் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கேன், இப்போ போய் இதை சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார்ல, அந்த டைலாக்கை இவரை பேச வச்சிருக்காங்க. இதை தாண்டி விஜய் பார்வதி இவரை வச்சு ரொம்ப ஃபன் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, கஜினி படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம், அந்த சாங்கை ரீக்ரியேட் பண்ணலாம், நான் பிசின் நீங்க சூர்யா அப்படின்ற மாதிரிலாம் அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சும்மா ஜாலியாக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. மற்றவங்க இவர்கிட்ட இவர் நடிக்கவே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்ஷா வராங்க. அப்படி ஆர்ஷா நீங்க பேசுனீங்கன்னா அது அவர் பக்கம் தான் கொஞ்சம் மக்கள் கிட்ட பாவத்தை வர வைக்கும். ஸோ இவங்க வேற மாதிரி டீல் பண்ணுறாங்க. அதாவது இவரை நம்ம கலாய்க்கிற மாதிரியே வச்சுக்கணும், ஒரு காமெடி கேரக்டராக தான் டீல் பண்ணோன்ற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் விஜய் பார்வதி கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணிக்காக வந்து அந்த சுபிக்ஷா கிட்ட கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. பார்ப்போம், பார்வதி ஓரளவுக்கு கரெக்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்.